அன்புக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே கிடைத்த பொருட்களை பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த பங்கீடை பெற்ற ஒருத்தர் சொல்றாரு, இது நீதியானதாக இல்லை, இறைவனுக்கு பொருத்தமானதாக, இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட பங்கீடு இதிலே தெரியவில்லை அப்படிங்கிறாரு. இந்த விஷயத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டு விடுகின்றார்கள். இந்த வார்த்தையை நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய் சொல்றாங்க. யார சொல்லலாம், இப்படி ஒருத்தர் சொன்னாரு. அதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த கோபப்படுகின்றார்கள். முகமெல்லாம் சிவந்து விடுகிறது. ஆனா அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இறைவன் மூசா நபியின் மீது கருணை புரிவானாக. ஏன்னா அவரை சார்ந்தவர்கள் இதைவிட அதிகமாக அவரை கொடுமைப்படுத்தினார்கள், அவருடைய மனத்தை காயப்படுத்தினார்கள். ஆனாலும் கூட அவர் சகித்துக் கொண்டிருந்தார், பொறுமையாக இருந்தார் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக தலைவராக இருந்தால் பெரிய பொறுப்பில் இருக்கின்ற பொழுது கேள்வி கேட்பார்கள், விமர்சனம் செய்வார்கள். ஆக அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு இருக்க வேண்டும்.